இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் டிசம்பர் 20ஆம் தேதி 2025 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 5ஆம் திருநாள். அதாவது நிறைய பேர் கன்ஃபியூஷன் வந்து நேத்திக்கு ஹனுமன் ஜெயந்தியா இல்லை இன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தியா அப்படிங்கிற கன்ஃபியூஷன். இதில் ரெண்டுமே எடுத்துப்போம். மூலா நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயர் அவதரித்தார் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன். ரெண்டாவது அமாவாசை அன்னைக்கு தான் அவர் பிறந்தார், மார்கழி அமாவாசை அன்றைக்கி தான் அவர் பிறந்தார் அப்படிங்கக்கூடிய ரெண்டாவது கால்குலேஷன். அப்படி பார்க்கும்போது நேற்று காலையில் 4:38 அமாவாசை ஆரம்பிச்சிடுது. அதனால் நேற்றைய தினம் நீங்கள் அனுஷ்டானம் செய்யக்கூடிய நபர்கள் ஹனுமன் ஜெயந்தியை நேற்று கொண்டாடலாம். இல்லை நட்சத்திரம் தான் எடுத்துக்கணும் அப்படின்னா இன்றைய நாள் முழுக்க மூலா நட்சத்திரம் இருக்கிறது. ஆஞ்சநேயர் ஜெயந்தியை இன்றைய நாளும் கொண்டாடலாம், தப்பே கிடையாது. அமாவாசை திதி ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். ஆஞ்சநேயரை நாம் ஏன் வழிபாடு செய்ய வேண்டும்? ஒரு விஷயம் வந்து பிடிவாதமாக நிற்குது, கொஞ்சம் கூட நமக்கு தள்ளி போகவே மாட்டேங்குது, ஒரே பிரச்சனையாகவே இருக்குது. எப்படியார் அந்த காரியத்தை நம்ம ஜெயிக்கணும், ஒரு விஷயம் நமக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கணும் அப்படின்னா பேசிக்கலாக செவ்வாயுடைய பலம் வேணும். அதே மாதிரி அந்த விஷயத்தை விடாப்பிடிவாதமாக நின்று ஜெயிக்கிறதுக்கு சனியுடைய பலம் வேணும். இது ரெண்டுமே எந்த சுவாமியினால் கட்டுக்குள் வரும்னா ஆஞ்சநேயர்னால் மட்டுமே வரும். 2 லைன்ஸ் லோகம். இந்த 2 லைன்ஸ் லோகம் யார் வேணால் சொல்லலாம், இவங்க தான் சொல்லணும், அப்படி தான் சொல்லணும், இப்படி தான் சொல்லணும், கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா இதை நீங்கள் சொன்னால் போகிறோம். நவகிரகங்களை ஆட்டி படைக்கக்கூடிய கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய 2 லைன்ஸ் நோகம். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகின்வத ராம தூத கிருபா சிந்து மத் காரியம் சாதய பிரபு. அந்த காரியத்தை ராம பிரானுக்கே அவருடைய காரியத்தை நடத்தி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயருடைய ஸ்லோகம். இதை நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நிறைய பேருக்கு வெற்றிகள். வேலை கிடைக்கலையா 48 நாள் நீங்கள் சொல்லுங்கள், கல்யாணம் ஆகலையா 48 days நீங்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள், நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன், சூரியன், செவ்வாய், சனி பார்வை, குரு பார்வை. பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்லேருந்து ஒரு 10 நாளைக்கு கொங்கு மண்டலம் பயங்கரமாக பேசப்படும், மதுரை மிக அதிகமாக பேசப்படும். ஃப்ளைட்டு, ட்ராவல், இந்த மாதிரி சமாச்சாரங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு காணக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக உங்களுக்கு பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த மத்தியானத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாக போய்டும். இந்த நாள் நிறைய ஆலயங்களுக்கு சென்று மனசுக்கு சந்தோஷத்தை மிக அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். அந்த கடவுளை பார்த்த உடனே உங்களுக்கு மனசு அவ்வளோ குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த மாதிரி நாட்களில் ஆஞ்சநேயர் வழிபாடு மட்டுமே ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எனக்கு நடக்கலை, தள்ளி போகுது, ஒரு முயற்சி பண்ணுறோம் நடக்க மாட்டேங்குது, 2 தடவை நம்ம இன்டர்வியூ கொடுத்து கூட ஃபெயில் ஆகிட்டேன், பாஸ்போர்ட் கிளியர் ஆகலை, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த நாள் ஆஞ்சநேயருக்கு போய் 9 தடவை சுற்றி வட மாலைக்கு வந்து நீங்கள் பணம் கொடுத்துட்டு வரீங்க. அவங்க எப்போ போடுறாங்களோ போட்டோம், வட மாலை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தேவையில்லாத பயம், கலக்கம், டென்ஷன், தடை, தாமதம் இது எல்லாமே உடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வலிமை ஆஞ்சநேயருக்கு உண்டு. அது இன்றைய நாள் அது நட்சத்திரஸ்தானம் மூலமாக இருக்கிறனால பெரிய சக்ஸஸ் கொடுக்கறது அமோகமான நாள். பண்ணிட்டு வாங்க, நிறைய தடைகள் உடையக்கூடிய அற்புதமான நாள். இரவு நேரத்தில் பயணமும் உணவையும் தவிர்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. ராசியா நிறம் ப்ளூ நிறம். மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருஷ்டி சார், பயங்கர திருஷ்டி சார். எனக்கும் சரி, என் மனைவிக்கும் சரி பயங்கர திருஷ்டி. ஒரு சின்ன விஷயம் கூட எங்களால் செய்ய முடியல. எங்கேயாரு 2 பேரும் சேர்ந்து வெளியே போனால் உடனே வீட்டுக்கு வந்தோன்னா சண்டையாக இருக்குது. என்ன பண்ணனே தெரியுதுன்னா இந்த மாதிரி நாட்கள் அமாவாசையும் மூலா நட்சத்திரமும் நல்லா புரிஞ்சுக்கணும். அமாவாசையும் சரி மூலா நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் திருஷ்டி சுற்றி போடலாம். திருஷ்டி சுற்றி போடுறதுனா என்ன அர்த்தம்? கல்லுப்பு, 3 வரமிளகாய் இதை எடுத்துட்டு நல்லா சுற்றி கொண்டு போய் 3 முக்கு இல்லை 5 முக்கு சேரக்கூடிய இடத்துல போட்டு வந்தோன்னா உங்கள் திருஷ்டி கிளியர் ஆகும். இல்லைன்னா சில பேர் ரோட்டில் போடுறது கஷ்டம்னா நல்லா எரியிற நெருப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா அது வெடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் திருஷ்டி கிளியர் ஆகும். அக்னிஸ்தானத்துக்கு மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கெட்ட சம்பவங்களை முடிக்கக்கூடிய, பாவங்களை கிளியர் பண்ணக்கூடிய, கர்மாக்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பிராப்தம்ங்கிறது அக்னிக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால காலை எழுந்திரிச்சோன்னா வயிறு அப்படியே கபகபான்னு பசிக்கும். போடும்போது தான் ஹார்மோன்ஸே வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் இதோடைய கான்செப்ட். பஞ்சபூதங்கள்லேயே எல்லா பிரச்சனையும் முடியலாம். இது இன்றைய நாள் நீங்கள் செய்யலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோகா ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம்.
கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் தீரணும், உடம்பு நோய் ஒரே பிரச்சனையாகவே இருக்குது, படுத்த படுக்கையாக இருக்காங்க, 24 மணி நேரம் கடன்காரங்க ஏதாவது ஒன்று வீட்டில் வந்து நிற்கிறாங்க, கேட்டால் வேறு மாதிரி பேசுகிறாங்க, வசூல் பண்ணுறதுக்குன்னு 2 பேர் ஆளுக வச்சு பார்க்குறாங்க, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தெரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, கல் உப்பு இல்லைன்னா வெல்லம், பச்சரிசி, இதை 3 கொண்டு போய் ஆஞ்சநேயருடைய ஸ்தலத்தில் கொண்டு போய் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கடன் தீரும். பெரிய நோயாக இருந்தாலும் கிளியர் ஆகும். மனசில் கஷ்டப்பட்டு பிரிவுகள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலைமைகளில் கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். வீராஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தை பிராப்தம் இல்லை. பல வருஷமாச்சு, எங்கள் வம்சத்தில் ஒரே பையன்தான், எனக்கு வந்து குழந்தை இல்லை, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், என் குழந்தைக்கு வந்து பேச்சு வரல, என் குழந்தைக்கு வந்து மனநலமையும் சரியாகலை, என் குழந்தை என் கூட பேச மாட்டேங்கிறான், அவன் எங்கேயோ இருக்கா, நான் எங்கேயோ இருக்கேன், என் குழந்தைய பிரித்து கூட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி எந்த விதமான குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அல்லது இரத்த பந்த உறவுகள் சார்ந்த பாதிப்புகள், பிரிவுகள், எந்த விஷயம் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நாட்களில் உபவாசம் செய்ய வேண்டும். சாப்பிடக்கூடாது. மத்தியானம் நான் சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு ஹெல்த் நல்லா இருக்கிறவங்க, இல்லைன்னா காலையில் நைட்டும் உப்பு இல்லாமல் காரம் இல்லாமல் எதாவது சாப்பிட்டுக்கிறது நல்லது. மத்தியானம் கண்டிப்பாக உபவாசம் பண்ணும், முடியலன்னா பழ சாதங்கள் எடுத்துக்கலாம். நம்ம ஆஞ்சநேயருக்கு வந்து மனசார நீங்கள் வேண்டும் பொழுது பெரிய ஏற்றம். துளசி மாலையை கொண்டு போய் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி பண்ணும்போது நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். கரும்பச்சை நிறத்தை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு அமையல, வீட்டுக்காக ஒரே பிரச்சனையாக இருக்குது. வீட்டு முன்னாடி தோண்டி போட்டாங்க, உள்ளே போக முடியல, வர முடியல, இல்லை வீடு கட்ட முடியல, எப்பவுமே சங்கடமாக இருக்குது. சொந்த பந்தங்கள் தூரமாகிட்டே இருக்காங்க, யதார்த்தமாக பேசினா கூட என் மேலே பொறாமப்படுறாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள். அதோடு சேர்த்து வீட்டில் பெரியவங்களுக்கு இந்த பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் வம்சமாக இந்த நோய் இருக்குது சார், அந்த நோய் எனக்கு தீரணும் அப்படின்னா நெய் கொண்டு போய் ஆஞ்சநேயருடைய கோவிலில் கொடுத்துட்டு வணங்கிட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். லைஃப்பில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சந்தோஷத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் பெறுவீங்க. வீட்டில் எப்பவுமே கலகலா நல்ல சத்தங்கள் கேட்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்கள் கழுத்து பிரச்சனை, ஒரு முயற்சி எடுத்தால் அடுத்த லெவலுக்கு போக மாட்டேங்குது. எப்போவுமே நான் நல்லதான் பண்ணுறேன், நான் கெட்ட பேர் என்னை சுற்றி வருது, எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கிறாங்க, ஆனால் லாஸ்ட்டில் என் மேலே வந்து கெட்ட பேராகவே சொல்கிறாங்க. நல்ல மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் ஃபெயில் ஆகிடுறேன், இல்லை நெக்ஸ்ட் லெவல் போக முடியல, என் தம்பி கூட நல்ல உறவுகளில் இல்லை, அட்டாச்மெண்ட்டே வரமாட்டேங்குது, எப்பவுமே அந்த விரோச்சுன்னு ஒரு எண்ணம், சன்னியாசி போல் ஒரு மைண்ட் செட்டு, பிரிவு அதிகமாக தலைக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா தேன் கொண்டு போய் ஆஞ்சநேயரை கொடுத்து வணங்கிட்டு வந்தீங்கன்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து ஆஞ்சநேயர்கிட்ட கண்ணீர் விட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள், கண்டிப்பாக நிறைய நல்லது நடக்கும். ராசியா நிறம் கோதுமை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பமே இல்லை சார், பணமே இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி 4 பேர்கிட்ட கடன் வாங்கி தான் ஒரு விஷயம் பண்ண மாதிரி இருக்குது, என் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, என் பிரச்சனை எங்கே கொண்டு போய் சொல்லுவேனே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக 11 தடவை ஆஞ்சநேயரை சுற்றி உளுந்துக்கான பணம் இல்லைன்னா உளுந்து வாங்கி நீங்கள் தானம் பண்ணும்போது, வெள்ளத்தையும் சேர்ந்து தானம் பண்ணும்போது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அடுத்த ஒரு 2 மாதத்தில் நல்லது நடக்கிறது கண்கூடாக பார்ப்பீங்க. பண தட்டுப்பாடுகள் நீங்கும், சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு. இன்னொன்று, உங்கள் மேலே மரியாதை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அருமையான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுறது. வெள்ளை நிறம் யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ஆஞ்சநேயரை பிடிங்க. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வம்சமாக இந்த தோஷம் இருக்குது சார், வம்சமாக ஒரு பிரச்சனை ஓடின்னு இருக்கு. கல்யாணம்னு போனாவே பிரிவு தான் கொடுக்குது. பையன் வரான், பக்கத்தில் பார்த்துட்டு போய்டும், பொண்ணை பார்க்குறாங்க, வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எப்போ கல்யாணம் ஆகும் தெரியல, எப்போ குழந்தை பிராப்தம் ஆகும் தெரியல. எனக்கும் பார்த்தேன் ஓகே, மனைவிக்கும் ஓகே, ஆனால் குழந்தை மட்டும் நிற்க மாட்டேங்குது. இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் 2 நாள் கண்டிப்பாக உபவாசம் செய்யணும். உபவாசம் செய்து தாராபுரத்தில் இருக்கக்கூடிய காடு ஹனுமந்தராயன் டெம்பிள், அதாவது கோவில், அந்த கோவில் வந்து இப்போ புனருத்தானம் நடந்துட்டு இருக்கு, மறுபடியும் கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் அங்கே போய் உங்களால் தான தர்மங்கள் செய்து மனசார வணங்கும் போது பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ராசியா நிறம் கோதுமை நிறம். மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் பயணம், அதே மாதிரி இழப்புகள் அதிகமாக இருக்குது. காணாமல் போயிடுத்து இல்லையா, வெளியூரில் இருக்கிறேன், மாட்டின்னு இருக்கேன், எப்படி வெளியே வருவான்னு தெரில, ஒரு கேஸில் மாட்டின்னு இருக்கேன்,
ஏன்னா வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, ஆனால் எந்த உறவையும் எனக்கு பண்ணுறது கிடையாது, இல்லை நானும் அவங்க கூட பேசக்கூட முடியாமல் கஷ்டப்படுறோம். இந்த மாதிரி ஒரு பிரிவுகளை அதிகமாக சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்கள் பொதுவாகவே நாமக்கல் ஆஞ்சநேயரை மனசார வணங்கினால் போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி நாட்கள் ஏற்றம் இருக்கும். என்ன பண்ணணும்னா சிம்பிள், நீங்கள் உணவிற்கு தானம், அன்னதானத்திற்கான ஒரு நாளுக்கான அன்னதானம், ஒரு மனுஷனுக்கான அன்னதானம், அதுக்கு என்ன இருக்கோ கட்டணத்தை கட்டினா போகிறோம், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஒரு மனுஷன் பசியில் இருக்கும்போது நீங்கள் அந்த தாகத்தை தணிக்கிறீங்கன்னா அந்த சங்கல்பம் என்ன சொல்லணும், உங்கள் மனசுக்கு என்னென்ன ஓடுமோ அது நடக்கட்டும்னு சொல்லி அவன் மனசில் படும்போது அந்த எண்ணங்களுக்கு பயங்கரமான வேல்யூ உண்டு. நல்லது மட்டுமே பேசும்போது அந்த எண்ண அலைகளுக்கு போய் அப்படியே உங்கள் லைஃபையே மாற்றும். இது நடந்துட்டு இருக்கிறது கண்கூட நான் பார்த்துட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விதமான நட்பும் நான் சொன்ன மாதிரி நடக்கணும். ஆக்கர்ஷண சக்தி அதிகரிக்கணும், பதவி வர வேண்டும், ப்ரமோஷன் வரணும், சந்தோஷம் அதிகமாக இருக்கும், கையில் பணமே நிற்க மாட்டேங்குது, பணம் நிற்கணும், நண்பர்களுடைய ஒத்துழைப்பு, ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம், கெட்ட விஷயங்கள்லேருந்து தூரம் வரணும். இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியே சரியா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை போய் வழிபாடு செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். இன்றைய நாள் வெல்லம் கொண்டு போய் தானம் பண்ணிட்டு வாங்க, நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தான தர்மங்கள் அதிகமாக செய்யக்கூடிய நாள். எதுக்காக பண்ணும்? வேலை நல்லா இருக்கணும்னா நடக்கணும், உங்கள் குறிக்கோள் என்ன இருக்கோ அது நடக்கணும்னா கண்டிப்பாக தானம் செய்ய வேண்டும். என்ன தானம் பண்ணலாம்? பகவத்கீதை, சுந்தரா காண்டம் இல்லையா, ஒரு 5 பேர் பிராமணர்களை சுந்தரா காண்டம் படிக்க சொல்லி அவர்களுக்கான தான தர்மங்கள் செய்கிறது. உங்களுக்கு ஓரளவுக்கு பணம் இருக்குது அப்படின்னா 9 பிராமணர்களை கூப்பிட்டு பண்ணலாம். சுந்தரா காண்ட பாராயணம் செய்யும் பொழுது பொதுவாகவே பெரிய ஏற்றம். அது முலா நட்சத்திரமும் அமாவாசை திதியும் இந்த காலையில் வரைக்கும் இருக்குது. இது பண்ணும்போது பெரிய ஒரு சக்ஸஸ் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. நடக்கவே நடக்காதுன்னு சொல்லக்கூடிய காரியம் கூட உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அமோகமாக இருக்குது. ஹனுமனாக இருந்தவர் பீமனாக பிறந்தவர், அதுக்கப்புறம் மத்வராக அவதரித்து இருக்கக்கூடிய மகான் ஸ்ரீமன் மத்வாச்சாரியரை வழிபாடு செய்யும் பொழுது பெரிய மாற்றத்தை இன்றைய நாள் கொடுக்கும். உங்களுக்கு மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக நல்ல விஷயங்களை மட்டுமே ஆஞ்சநேயர் கொடுப்பார். எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.